ஏவன் டிராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த யூடியூப் சேனலானது பல நிகழ்வுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு கலை சம்பந்தமான நிகழ்வுகளும் உங்களுக்கு தர இருக்கின்ற உண்மையில் இனிவை தமிழ் சங்கமும் இனிவை இளந்தொண்ட சபையும் சேர்ந்து இனிவை அறிவாலயத்தோடு சேர்ந்து இன்றைக்கு ஒரு நாடக விழா நடைபெற இருக்கிறது. உண்மையில் 2 நாடகம் இருக்கின்றது. ஒன்று சமுதாய சீர்திருத்த நாடகமாக முட்டை என்ற பெயரிலையும், மற்றது ஒரு காத்தவராய சிந்துவெளி நாடகமாக அது வர இருக்கிறது. அந்த நாடகம் 2ம் இதில் தர காத்திருக்கிறேன். இதில் தனித்தனியாக போடுவேன், இல்லாட்டி ஒன்றாவே போடுவேன். அது நீளத்தை பார்த்து எவ்வளோ தூரம் டைம் எடுக்குதுன்னு சொல்லி அந்த காட்சிகளை உங்களுக்கு தாரதில் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். நாங்கள் இனிவில் அறிவாலயத்தில் நிற்கிறோம். அறிவாலயத்தில் நடைபெறுகின்ற இந்த நாடகம் முட்டை என்ற நாடகம் உண்மையில் எங்களுடைய இனிவையூர் கலைஞர் நாகையா கிருபாகரன் அவர்களுடைய நடிப்பிலே இந்த நாடகம் இடம்பெற இருக்கிறது. உண்மையில் நாகையா கிருபாகரனை பற்றி உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிறந்த ஒரு நாடக கலைஞர், சிறந்த ஒரு நடிப்பாற்றலை கொண்ட ஒரு 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 நடிகர் மட்டுமில்லை, அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அவர் இப்போ ரிட்டைர்மெண்ட் பண்ணி இப்போ முழு கவனமாக இந்த சமுதாய சீர்திருத்த நாடகங்களிலே அவர் கலந்து கொண்டு மக்களுக்கான விழிப்பூட்டு நாடகங்கள் மட்டுமில்லை, சமயம் சம்பந்தமான சமய நாடகங்களும், பள்ளி திருமணமாக இருந்தால் என்ன, காத்தவராயன் கூத்தாக இருந்தால் என்ன நாடகமும் அவருடைய ஆற்றலிலே மிக சிறப்பாக அவருடைய மற்ற கலைஞர்களோடு சேர்ந்து அந்த நாடகங்களை இங்கே அரங்கேற்றுவது ஒரு பெருமைக்குரிய விஷயம். உண்மையில் அவரை பற்றியான ஒரு சிறிய இல்லை பெரிய தொகுப்பு ஒன்று உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். அதை இன்னொரு காணொலியில் தருவேன். இன்று நடைபெறுகின்ற அந்த நாடகத்தை உங்களுக்கு காட்டுறதிலே பெருமை அடைகிறேன். தொடர்ந்து என்னோட பயணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு கலையோடு மாலை பொழுது இணைய இருக்கிறது. இனிவில் அறிவாலயம், இனிவில் தமிழ்ச்சங்கம், இனிவில் இளந்தொண்டர் சபை, இந்த 3னுடைய கூட்டு முயற்சியாக இது கலைப்படைப்புகள் என்று மக்களுடைய பார்வைக்காக மேடையேறுகின்றன. ஒன்று முட்டை என்கின்ற ஒரு நாடகம், இன்னொன்று எங்களுடைய பண்பாட்டு மரபை பேசுகின்ற காத்தவராயன் சிந்தனடை கூத்து. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் தொலைபேசி, எலக்ட்ரானியல், தொலைக்காட்சி என்ற சிக்கி தவிக்கின்ற பொழுது எங்களுடைய பாரம்பரிய மரபு சார்ந்த உணர்வுகளோடு ஒட்டி போகின்ற உடல் ரீதியாக எங்களை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு கலைப்பொழுதோடு இணைய இருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்ற நிறைந்த அவா எங்களுடைய நிறைய இருக்கிறது. எனவே இதை ரசிகர்களும் மக்கள்களும் எங்களோடு தொடர்ந்து நாங்கள் பிரயாணிக்கின்ற பொழுது இனிவில் இன்னும் ஒரு தளத்திற்கு தன்னுடைய இருப்பை மேலும் மேலும் வலியுறுத்துவதாக இந்த நிகழ்வுகள் அமைந்து கொள்ளும் என்பதோடு இறைவனுடைய அருட்கடாட்சத்தோடும் இனிவை மண்ணினுடைய அத்தனை உறவுகளோடும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த கலைப்படைப்புகளோடும் தமிழோடும் பிரயாணம் செய்வோம். தமிழ் எங்களுடைய மொழி, சைவம் எங்களுடைய வழி என்கின்ற தன்மையில் இன்றைய நிகழ்வோடு இணைய இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். முதலாவதாக மங்கள விளக்கேற்றுவதற்காக அறிவாலயத்தினுடைய தலைவரும் வாழ்நாட் பேராசிரியர் பெருமதிப்புக்குரிய மகேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விலக்ககலியர் கொடுமையே பல செய்தனை நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றில் அகம்படியே குடலோடு தொடக்கி முடக்கிட பாற்றே நடியே நதிகை கடின விரட்டான துறை அம்மானே
சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் என்றெழுந்தருளப் பெற்ற பெரிதனால் எற்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நரியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்து வென்றிகொள் திருநூற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக வரவேற்புரை தலைமுறை ஆற்றுவதற்கு இன்றைய மாலை பொழுது ஒரு கலை பொழுதாக மாற இருக்கிறது. எங்கள் எல்லோருடைய நீண்டகால ஒரு கனவை திருப்பி மீண்டும் ஒரு புத்தெழுச்சியாக மீள் நினைவுபடுத்தலாக இன்றைய நாள் மாற இருக்கிறது. எனவே இன்றைய நிகழ்விற்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இணுவை மண்ணினுடைய அடையாளம், எங்கள் எல்லோருக்குமான மொழிசார் கலைசார் பிதாமகன் வாழ்நாள் பேராசிரியர் வல்லிபுரம் மைசூரனையா அவர்களே, ஏனைய எங்களுடைய கிராமம் சார்ந்த அறிவுப்புலம் சார் பெருமக்களே, இனிவில் அறிவாலய உறவுகளே, இனிவில் தமிழ்ச்சங்க உறவுகளே, இனிவில் இளந்தொண்டர் சபை உறவுகளே மற்றும் அத்தனை கலையாளர்களையும் பெரியோர்களையும் சிறார்களையும் வருக வருகென வரவேற்று இனிவில் அறிவாலயம், இனிவில் தமிழ்ச்சங்கம், இனிவில் இளந்தொண்டர் சபை என்கின்ற 3 அமைப்புகளினுடைய ஒரு கூட்டு இணைவாக இன்றைய நாளில் 2 கலைப்படைப்புகள் எங்களுக்கு விருந்தமைக்க இருக்கின்றன. ஒன்று முட்டை என்கின்ற ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு நாடகம் ஒன்று, அடுத்தது எங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பேசுகின்ற காத்தவராயன் சிந்தனடை கூத்து. இது ஒரு காலத்தின் தேவையாக எங்கள் எல்லோருக்கும் உள்ளூர இருந்த ஒரு லட்சிய பயணத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதாக இன்றைய நாளை கருதுகிறோம். தொலைபேசிக்குள்ளும் தொலைக்காட்சிகளுக்குள்ளும் எங்களுடைய பொழுதுகள் சிக்கிக் கொண்டிருக்கிற பொழுது வருங்கால தலைவர்களான இன்றைய சிறுவர்களையும் இளையோர்களையும் ஒரு புடம்போட்டு நெறிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் களம் சேர வேண்டும், களம் காண வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த எண்ணத்தை இன்றைய இந்த எங்களுடைய அமைப்புகளினுடைய இணைவு இதை வெளிப்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் அதிக தடவை எங்களுக்கு சொல்வது, இனிவில் அறிவாலயம் என்கின்ற ஒரு அமைப்பினூடாக அத்தனை நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு மாதந்தோறும் வாரந்தோறும் நிகழ்வுகள் மேடையேற வேண்டும், அந்த தளத்துக்கு நாங்கள் நகர வேண்டும் என்கின்ற அவருடைய நீடித்த அவா எங்கள் எல்லோருக்களும் இருந்து கொண்டது. அது இறையருளாக இன்றைய நாளில் சித்திப்பதாக எண்ணுகிறோம். இந்த பௌர்ணமி விழாக்கள் தொடர வேண்டும். அதற்கும் அப்பால் இணுவலினுடைய மிகச்சிறந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வேண்டுகோளாக எங்களுடைய இணுவை தமிழ்ச்சங்கம் ஏனைய அமைப்புகளுக்கும் சரி, ஏனைய கலை ஆழ்வர்களுக்கும் சரி, இணுவினுடைய மண்ணினுடைய அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக வினயமாக நாங்கள் விரும்பி கேட்பது என்னவென்றால், இணுவினுடைய அடையாளத்தை தொடர்ந்தும் பேணுவதற்கும் எங்களுடைய இருப்பை ஏனையோருக்கு வெளிப்படுத்துவதற்கும் ஒரு முத்தமிழ் விழாவை சிந்திப்பதாக எண்ணுகிறோம். அது இறை அருளாக சிந்தித்தல் வேண்டும். ஒரு 3 நாட்கள் நீடித்ததாக, ஒரு இயல் சார்ந்ததாக, இசை சார்ந்ததாக, நாடகம் சார்ந்ததாக அத்தனை துறைகளிலும் அன்று தொடக்கம் இன்றும் என்றும் நிலைபெறக்கூடிய தன்மை இணுவிலுக்கு இருக்கிறது. அதை மேலும் மெருகூட்டுவதற்கு ஒரு காலத்தை தீர்மானித்து 3 நாட்கள் மிக பெருவெளியில் ஒரு முத்தமிழ் விழா மேடையேற வேண்டும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பிள்ளையார் சொல்லியாக இன்றைய நாளை நாங்கள் சிந்திக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு செவியோரமும் வெளியோரமும் ஒரு தலைவாழையிலேயே விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அறுசுவை நிகழ்வு ஒன்று மேடையேற இருக்கிறது. எனவே என்னுடைய இந்த தலைமை உரையை நீட்டிக்காமல் உங்களுடைய கலை ஆர்வத்துக்கு இடம் கொடுத்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த கலை நிகழ்வுகள் தொடர வேண்டும். உங்களுடைய இவ்வளவு நாளும் எங்களுக்கு இருந்த ஒரு மனக்குறை, இப்படி ஒன்றை ஒழுங்கமைக்கிற பொழுது பார்வையாளர்களை ஈர்க்க முடியுமா என்று பல நிகழ்வுகளின் பிற்பாடு நாங்களே கற்றுக்கொண்டோம். எங்களிடம்தான் தவறுகள் இருக்கிறது. நாங்கள் களங்களை உருவாக்குறதோ நிச்சயம் அதை தேடித்து கொள்ள முடியும் என்கின்ற தன்மையில் ஒரு நல்ல நாளில் இன்றைய களம் சேர்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் மனதார பாராட்டி
வந்த சபையோருக்கும் பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். முட்டை என்கின்ற தலைப்பிலான ஒரு நவீன நாடகம் மற்றும் சிந்தனை கூத்திலான காத்தவராயன் கூத்து என்கின்ற ஒரு பாரம்பரியமான கூத்து, இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கின்ற 3 அமைப்புகளைச் சேர்ந்த, ஒன்று இணுவில் தமிழ் சங்கம், மற்றது இணுவில் கந்தசுவாமிகளுடைய இளந்தொண்டர் சபையினர், 3 இணுவில் அறிவாளர். இந்த 3 அமைப்புகளையும் சேர்ந்த மதிப்புறு அகத்தவர்களே, நண்பர்களே, தம்பிகளே, இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, நான் நினைக்கிறேன் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய அமைப்பாளர், செயற்பாட்டாளர் எங்களுடைய சட்டத்தரணி சிவராஜா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பேராசிரியர் நாடக விமர்சகர் அண்டைய ஸ்ரீகணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய நாடக ஆர்வலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளிட்ட பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு காண எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் என்னுடைய நிகழ்ச்சிகள் நடந்த நேரத்தில் தாய்மார்கள் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு தாய்மார்களுடைய வருகை மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோலவே என்னுடைய அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நான் ஒரு 4 வருடங்கள் தான், நான் நீண்ட காலமாக நான் வெளியில் இருந்தனால 4 வருடங்கள் தான் இணைவருடன் தொடர்பட ஒரு சூழல் வந்தது. தெய்வாதீனமாக என்னை இந்த அறிவாலயத்தினுடைய தலைவராக இருக்க சொல்லி கண்டுகொண்டார்கள். நான் அதில் இருக்கிறேன். ஆனால் நாங்கள் இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். பெரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன, சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பிராந்தியங்களை சேர்ந்தவர்கள் அல்ல, வேறு பிராந்தியங்களை சேர்ந்த பெற்றோர்கள் தான் இங்கே கூட வருவார். அது ரெண்டால் அது திருக்குறள் போட்டி முதலானவற்றுக்குள்ள வருவார். லண்டனில் இருந்து எங்களுடைய ஆட்சியை கவர்ந்திருக்கிறார். வணக்கம். வருவார்கள். ஆனால் எங்களுடைய மண்ணை சேர்ந்த மக்கள் வருவது குறைவாக இருப்பது என்பது கவலையாக இருக்கும். எல்லா எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. உண்மையாக அதில் சந்தோஷத்தை தருகிற ஒரு பொறுப்பு என்னவென்றால், இன்றைய இலங்கை எங்களுடைய இடைவில் நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களில் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு சூழலை அவர்கள் பல்வேறு தளங்களில் ஆற்றி கொண்டிருக்கிறார். வேறு வேறு ஊரலை சேர்ந்தவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளுக்கு வயப்பட்டு போகிற ஒரு சூழலில் எங்களுடைய பிள்ளைகள் ஆலயங்களுடன் தங்களை இணைத்து கொண்டு பக்திமயமானவர்களாக இருக்கிற ஒரு சிறப்பை நான் பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த இவ்வாறான கலை இலக்கிய செயற்பாடுகளிலேயும் ஈடுபட வேண்டும் என்பது எனக்கு விருப்பமாக இருந்தது. ஆனால் இந்த முறை இடைவில் கந்தசுவாமி கோவிலினுடைய வருடாந்த உற்சவ நிகழ்ச்சிகளில் இடைவில் இளந்தொண்டு சபையினுடைய சமாள தலைவர் தம்பி தலைமையிலே நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது நான் பார்த்தேன். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்று சொன்னால், இவ்வாறு தான் கோவிலும் சமூகமும் இணைகிற ஒரு சூழல் வருகிற நேரத்தில் இவ்வாறு பக்தியும் இருக்கலாம், சமூகமயமாதலும் இருக்கலாம் என்பது நல்ல விஷயம், நல்ல ஒரு ஒரு வெளிப்பாடு. அவை திருவாரனுக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே என்னுடைய இலங்கை இணைவிலை சேர்ந்த இசை பாரம்பரியத்தை சேர்ந்த அமிர்த சிந்துஜன் அமிர்தரோஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளில், கோவில் நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு கொண்டு என்னுடைய இசை மரபை அவர்கள் வளர்த்தெடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிறைய கலைஞர்கள், நிறைய தகுதி வாய்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே அந்த தகுதி வாய்ந்தவர்கள் கலைஞர்கள் தங்களுடைய ஆக்கங்களை, தங்களை வெளிப்படுத்துதல் ஆக்கங்களை வெளிப்படுத்தி இவ்வாறு எங்களுடைய கலைமரபுகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த அவாவினுடைய ஒரு கால்கோளாக இன்றைக்கு தமிழ் சங்கமும் ஏனைய அமைப்புகளும் சேர்ந்து இந்த பூரண தினத்தில் இந்த நிகழ்ச்சியை
இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலே 2 விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது. ஒன்று நவீன நாடகம் என்பது ஒன்று, இன்னொன்று எங்களுடைய பாரம்பரியமான கூத்து என்பது 2. அப்போ எவ்வாறு எங்களுக்குள்ள ஒரு நீண்ட காலமாக நமக்கான ஒரு பாரம்பரியமான கூத்து மரபு ஒன்று எங்களுடைய நிலை பெற்று வந்தது, அது காலங்காலமாக பேணப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய தொடர் வளர்ச்சி இன்றைக்கும் அது தொடர்ந்து வைத்திருக்கிறது என்பது ஒரு வகை. இன்னொன்று, அது தனியே அந்த மரபுக்குள் மாத்திரம் நின்று அது இயங்கிவிடவில்லை, அது புதிய தளங்களை கண்டு தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறது என்பது, நவீன நாடகங்களை அது உருவாக்கி கொண்டு அப்படி இயங்கி வருகிறது என்பதும் இன்னொரு வகை. ஆகவே இந்த 2 முனைகளில் உள்ள இந்த 2 காட்சிகளை, 2 விஷயங்களை நீங்கள் இங்கே காண்பிக்க போகிறார்கள். நாங்கள் அதை கண்டு ரசிக்க போகிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கும் இதில் ஆர்வம் கூட இருக்கிறது. நான் ஒரு முறை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கிறதில் எங்களுடைய மாணவர்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். எங்களை மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து இளந்தொண்ட சபையினுடைய அனுசரணையோடு எங்களுடைய கந்தசாமி கோயில் அந்த மண்டபத்தில் அவர்களுக்கு நாடகத்தை, அதாவது இந்த நந்தனாருடைய நாடகத்தில் ஒரு பகுதியை காட்டினேன். அவர்கள் எல்லோரும், எங்களுடைய மாணவர்கள் எல்லோரும் விருப்பம் கொண்டார்கள். பின்பு பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சங்கத்தினுடைய அழைப்பில் என்னுடைய இளந்தொண்டு சபையை சேர்ந்த நண்பர்கள் எல்லோரும் வந்து நந்தனார் நாடகத்தை நடத்தி சென்றார்கள். எனக்கு அது பெரிய மதிப்பாக இருந்தது. என்னென்னு சொன்னால், எங்களோட கூட சேர்ந்த இளைஞர்கள் எங்களுடைய பாரம்பரியமான ஒரு இசை நாடக மரபொன்றை பேராதனை பல்கலைக்கழகத்து தமிழ் சங்கத்தில் ஈயவி பேரா மண்டபத்தில் கொண்டு வந்து அதை நடத்தின சொல்லுகிற நேரத்தில் அது எனக்கு ஒரு பெருமிதமாக இருந்தது. நான் நினைவில் பாரம்பரியமான கலைகளின் தாயகமாக அது இருக்கிறது. அந்த தாயகத்தை சேர்ந்தவன் நான் என்கின்ற ஒரு பெருமித உணர்வு எனக்கு இருந்தது. இன்றைக்கும் நான் அதை கண்டு ரசித்து மகிழப் போகிறேன். உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள், எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த தொடர் வளர்ச்சி பெற வேண்டும். அதாவது 2 விஷயம். ஒன்று, நாங்கள் பாரம்பரியமான முறைமையில் கால் பதித்து நிற்கிறோம் என்பது ஒன்று. அது கட்டாயம் வேணும். எங்களுக்கான அடிப்படை அதுதான். எங்களுடைய பாரம்பரியத்தில் நாங்கள் எந்த காலத்தில் இருந்து மாறுபடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் நவீனத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதன் ஊடாகவும் நாங்கள் பயணம் செய்கிறோம் என்கிற ஒரு வெளிப்பாட்டையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போ இந்த 2 தளங்களையும் இணைத்ததான ஒரு நிகழ்ச்சியை இங்கே எங்களுடைய தமிழ் சங்கத்தாரும் எங்களுடைய கந்தசுவாமி கோவில் இளந்தொண்ட சபையினரும் அறிவாலயம் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன், மிகுந்த பூரிப்புடன் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த மண்டபத்திலே நடைபெற வேண்டும். முத்தமிழ் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இனிமேல் அறிவாலயம் தங்களாலான எல்லா விதமான அனுசரணையும் வழங்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்பொழுது இங்கே முதலாவதாக சிந்தனை காத்தவராயன் குறித்து சிந்தனை ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கைபேசிகள் அனைத்தையும் அதனுடைய ஒலியை மட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும். அம்மா இரானை கண்டு
செய்கிறேன் பெண்ணே. அத்தாருக்கு வேண்டிய புஷ்பங்களை சொரிந்து அத்தாரை வணங்க வேண்டும். புக்கால் பலமாய் வந்தேன் முத்துமாரியம் நாடும் குடி வணங்கி தந்தேன் மாரிதவியம் நாடும் குடி வணங்கி தந்தேன் மாரிதவியம் பூசை புரஸ்காரம் இதற்கு மாறி உங்களுடைய கழுத்தில் உள்ள கண்டசுர மாலையை வாங்குவதற்கே இவ்வளவு நமஸ்காரம். உனது நெற்றியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆங்கார ஓங்கார நெற்றிக்கண்ணை எடுத்து எனது நெற்றியில் வைப்பாயானால் கண்டசுர மாலையை தருகிறேன் பண்ணி. அப்படியே வைத்தேன். நான் இப்பொழுது என்னவாக காட்சி அளிக்கிறேன்? முக்கண்ணனாக காட்சி அளிக்கிறீர்கள். இதோ மாறி நான் சென்று வருகிறேன். அத்தாரே, மாலையை தந்து விட்டீர்கள். மாலையின் மகத்துவத்தை தெரிவிங்கள் பார்க்கலாம். தெரிவிக்கிறேன் பண்ணே. காற்றல் உகந்த நிழல் பண்ணே நீ கேளாய் இங்கு காலுளை ஊனாரி கரி மாறி வாராய் காலுளை ஊனாரி கரி மாறி வாராய் நீலை ஊனாரி மாறி வாராய் இங்கே இருக்கின்ற மாலையிலே மாறி வாராய் இருக்கின்ற மாலையிலே மாறி வாராய் கலவு மொய்களுமே மாறி வாராய் இங்கே இருக்கின்ற மாலையிலே மாறி கேளாய் இருக்கின்ற மாலையிலே மாறி கேளாய். அத்தாரே, மாலையின் மகத்துவத்தை கூறிவிட்டீர்கள். இதை எப்படி நான் பரிசீலிப்பது? தங்களுக்கே போட்டு பார்க்க போகிறேன். அடியே சண்டால் எப்படி நான் போட பார்க்கிறாய்? காரியம் இல்லை பெண்ணே, போட்டு விடு. முட்டாக்கை தாண்டிருந்தோம் முத்துமாரியம்மன் நவ மூன்று முத்தை காணித்தார் சிவனாரே. ஆக்கை பிறந்தனவோ முத்துமாரியம்மன் நவ ஐந்து முத்தை காணித்தார் மாய சிவனாரே. துணைய மாளிகைக்கோ முத்துமாரியம்மன் நவ தானோடி போராவா மாரிதவியம்மன். ஐயோ, என்னால் நோயின் கொடுமை தாங்க முடியவில்லை. நான் எனது பார்வதியை அழைக்க வேண்டும். பார்வதி நாராயண சம்போ சங்கர கௌரீதா சம்ப சங்கர கௌரீதா அம்பிகை பாக கௌரீதா ஆனந்த தேவா கௌரீதா அம்பிகை பாக கௌரீதா ஆனந்த தேவா கௌரீதா சம்போ சங்கர ரத்னகரீதா தால்பணியே கைலாச மாதா அம்பிகை பாக ஆனந்த தேவா அருள்புரிந்தென்னை ஆளுமையேதா அம்பிகை பாக ஆனந்த தேவா அருள்புரிந்தென்னை ஆளுமையேதா ஆரமுக்குரி நூலும் தடையும் பாரமுக்குரி நூலும் தடையும் பஞ்சாச்சரமும் துலங்கவே நடந்து விசிறி கையிலே நாரதமாமுனி தோன்றினார் முறுக்கி பறந்த நெடிய தடையும் முறுக்கி பறந்த நெடிய தடையும் முப்புரி நூலும் துலங்கவே எரிக்க பார்த்த பார்வையோடு நாரதமாமுனி தோன்றினார் நாராயணன் நாராயணன் நாராயணன். எனது பெயர் நாரதன். நான் ஒரு கரகப்பிரியன். எனது தந்தை பிரமதேவனின் கட்டளைப்படி ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் தலை சுக்குநூறாக வெந்துவிடும். இங்கு எதுவும் சஞ்சலம் நடந்த மாதிரி தெரியவில்லையே. கைலையங்கிரி சென்று வா. நாராயணன் நாராயணன் நாராயணன்.
தம்பிமாரை அழைக்க வேண்டும். எந்தோடோடு தோழனைத்த தோழனைத்த எந்த தோழமையே ஓடி பாவல் கண்ணா எந்த தோழமையே ஓடி பாவல் கண்ணா எந்த மாதோடு மாதனைத்த மாதனைத்த எந்த கைதுடனே ஓடி பாவல் கண்ணா எந்த கைதுடனே ஓடி பாவல் கண்ணா ஆலிலைக்கே பள்ளி கொள்ளும் கதிராமாடி பாவல் கண்ணா கதிராமாடி பாவல் கண்ணா பமனையை விட்டரங்கே நபெருமானம் தானும் பரந்தாமன் வரேனெல்லோ மயபெருமானம் தானும் பரந்தாமன் வரேனெல்லோ மயபெருமானம் பாக்கடலில் பள்ளி கொள்ளும் நபெருமானம் தானும் பரந்தாமன் வரேனெல்லோ மயபெருமானம் தானும் பரந்தாமன் வரேனெல்லோ மயபெருமானம் இவனாரே நையடைத்தார் என்னை போதும் தானும் சித்திரமே போதறிவேன் நபெருமானம் தானும் சித்திரமே போதறிவேன் நபெருமானம் மைத்தூணர் என்னை அழைத்தார் என்னை போதும் தானும் மகிழ்ச்சியுடன் போதறிவேன் நபெருமானம் தானும் மகிழ்ச்சியுடன் போதறிவேன் நபெருமானம் மைத்துனா, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? இன்னொரு தங்கை அந்த ஆண்பாளமாரி செய்த கொடுமைகள் தெரிய வருமா? பெரியவராகும் மைத்துனா, நானும் அந்த அகங்கார மாறியினுடைய அகங்காரங்கள் பற்றி தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். அவங்களே தெரிவித்து விட்டீர்கள். என்னிடம் இருந்த கண்டசுர மாலையை வாங்கியதுமல்லாமல் அதில் உள்ள முத்துக்களை என் மீதே போட்டு சோதித்து விட்டார். அப்படி அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருவரும் சேர்ந்து கொடிய கொடிய சாபங்களை இட வேண்டும். நல்ல யோசனை. பாதிக்கப்பட்டவர் தாங்கள் என்றபடியால் தாங்களே முதலில் சாபத்தை இட்ட வேண்டும். அப்படியே செய்கிறேன் கண்ணா. நாளைக்கு கல்யாணம் இல்லையவே, இல்லையென்றே நானும் பரிதாபம் போது கண்ணா. மனமாலையே இல்லையென்று, இல்லையென்று நானும் பரிதாபம் போட்டிருந்தான். நாளைக்கு பிள்ளையில்லா சாபமுறை, சாபமுறை நானும் பரிதாபம் போது கண்ணா. கலடியோ கலடியென்று, கலடியென்று நானும் பரிதாபம் போட்டிருந்தான். நாராயணன் நாராயணன் நாராயணன். நாராயணன் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. சென்று பார்த்துங்கள். நாரதா, தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நாடு நகரம் பார்க்கலாம் என்று வந்தேன். ஆ, எப்போது வந்தீர்கள்? சற்று முன்னதான் வந்தேன். அப்படியா? ஆமாம். அப்படியாக இருந்தால் நாம் இருவரும் கதைத்தது உனக்கு கேட்டிருக்குமோ? கேட்டும் இருக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஆ, அப்படியானா நாம் இருவரும் கதைத்தவற்றை அந்த அகங்கார மாறியிடம் போய் சொல்லிவிட வேண்டாம். நான் சொல்லாமல் இருப்பதாக இருந்தால் பரமசிவன் கருத்தில் உள்ள பஞ்சாட்சர மாலை எனக்கு வேண்டும். அப்படியா? பெருமானே, நாம் இருவரும் கதைத்தவற்றை அந்த அகங்கார மாறியிடம் போய் சொல்லிவிடாதிருக்க நாரதமாமும் தங்கள் கழுத்தில் உள்ள பஞ்சாட்சர மாலையை கேட்கின்றார். நாரதா, இதோ பெற்றுக் கொள்ளுங்கள்.
ஆகவே இந்த மறந்தும் மறமாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் இருவரும் கதைத்தவற்றை அந்த அகங்கார மாறியிடம் போய் சொல்லிவிட வேண்டும். நிச்சயமா. நான் சென்று வருகிறேன். தன்னுடைய மனித கோபெருமானும் நானும் மறந்தாமை போலே முத்தின் வேலையை தாங்க முடியவில்லை. பிறகு எதற்காக வந்தார்? மைந்தன் வரம் மக்காரே வேண்டே வந்தே உங்கள் மைதிலையா அதை கண்டாலோடி வந்தே மைதிலையா அதை கண்டாலோடி வந்தே மைந்தன் வரம் பெண்ணே வேண்டும் வந்தார் பெண்ணே வேண்டும் வந்தார் நானும் மைந்தனாக உதயத்தில் வாரே நடி வைகைக்கரையோரம் சென்று அகோர தவம் இரு. நான் ஒரு வானாகவும் உனது அண்ணன் விஷ்ணு ஒரு கரியாகவும் வந்து அவ்விடத்திலே மகவை என்று ஈன்றெடுப்போம். பிள்ளை என்னும் பிள்ளை நீயே, பிள்ளை நீயே, யாரி மகனே, யாரி வைகை கரை
பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்து விட்டேன். இனி நான் எனக்கு ஒரு தோழமையை தேட வேண்டும். அப்படி என்றால் தொட்டியத்தை ஆளுகின்ற தொட்டியத்தை சின்னான் இருக்கின்றான். அவன் சூது சொக்கட்டான் ஆடுவதிலே வல்லவன். சூது சொக்கட்டான் ஆடி அவனை வென்று எனது தோழமையாக்க வேண்டும். ஆகவே சோமனோடு தெல்லவோ கதறிங்கள் நானும் ஒரு சொருக்கு தங்கள் தாய் பிள்ளையானும் ஒரு சொருக்கு தங்கள் தோழமையை வெல்லவென்றோ கதறிங்கள் நானும் ஒரு தோளில் வைத்தேன் நல்லாயிரம் தாய் பிள்ளையானும் ஒரு தோளில் வைத்தேன் நல்லாயிரம் தாய் பிள்ளையானும் ஆலயத்தை வெல்லவென்றோ கதறிங்கள் நானும் ஒரு வானூர் பார்க்கலாம் என்று வந்தேன். ஓஹோ, அப்போ என்னிடம் தாகம் தீர்த்து தாம்பூலம் தரிப்பது தங்களுக்கு ஏதும் தயக்கம் இருக்கிறது? உன்னிடம் தாகம் தீர்த்து தாம்பூலம் தரிப்பதில் எனக்கு என்ன தடை இருக்கக்கூடும்? சரி தம்பி, இவ்விடத்திலே நாங்கள் சும்மா இருப்பதில் பிரயோசனம் இல்லை. ஏதாவது விளையாட்டு விளையாடுவோமா? சூது சட்டமானதாம் அண்ணா. அப்படி என்றால் ஏதாவது பந்தயம் வைத்து ஆட வேண்டுமே. ஓ, என்னுடைய நாடுநகரத்தை வைத்து ஆடலாம். சரி, பந்தயத்தில் நீ தோற்று விட்டால் நீ எனக்கு தோழனாக வர வேண்டும். சரி அண்ணா. நான் தோற்று விட்டால் நானும் அப்படியே செய்வேன். அப்படியே செய்யலாம். எங்கே ஆட்டத்தை தொடங்குங்கள். இந்த நாடு நகரம் உனது. ஆகவே நீயே முதலில் ஆட்டத்தை தொடங்கு. போராட்டம் நான் எனது தாயாரை வழிபடாது வந்து விட்டேன். நான் தாயாரை வழிபட்டு அப்படியே மலைக்கு மலை நடுவே மலையாளும் தேவமம்மா மலையாளும் தேவமெல்லாம் என் மாரியம்மா விளையாட நீ பிறந்தாய் அம்மா. தம்பி, தாயார் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார். எங்கே ஆட்டத்தை தொடர்ந்து வார்த்தை சொக்கட்டான் போட்டல்லாமோ எங்கள் சூதுகளை நானும் தோற்று விட்டேன்.
நானும் வென்று விட்டேன். அண்ணா, தம்பி, நீங்கள் சொக்கட்டாயிலே வந்து விட்டீர்கள். நீ எனது தோழனாக வருவதற்கு என்ன தடை இருக்கிறது? விதமான தவறு இல்லை அண்ணா. நாங்கள் கானகம் சென்றால் வேட்டையாடலாம் அண்ணா. சரி தம்பி, அப்படியே செய்வோம். தம்பி, அதோ தெரிகிறதே மலை, அது எந்த மலை? அது கரியவலை அண்ணா. அங்கு சென்றால் கரி வேட்டையாடலாம். அப்படியா? ஆமாம் அண்ணா. கரடி மலை, மலை மீதடி தாத்தான் கரடி வேட்டை கலைத்து ஆரம்பித்தார். மலை மலை மீதடி நான் மீதடி அங்கே உருவத்தை சுழந்து ஆடுகின்றார். தம்பி, பச்சை மலை, மலை மீதடி நான் பன்றி வேட்டை சுழன்று ஆடுகின்றார். தம்பி, அண்ணா, வேட்டையல்லோ வேட்டை தானாடி கலைத்து வீட்டிருந்தேன் நடு கானகத்தே. வேட்டையல்லோ வேட்டை தானாடி கலைத்து வீட்டிருந்தோம் நடி கானகத்தே. தம்பி, அண்ணா, தாகமாக இருக்கிறது. அங்கேயாவது இருந்து நீர் அருந்தி வருவோமா? அண்ணா, அதோ அதிலே ஒரு கங்கை ஓடுகிறது. அங்கு சென்றால் நீங்கள் தாகம் தீர்த்துக் கொள்ளலாம். அப்படி ஆமாம் அண்ணா. தம்பி, அண்ணா, எனக்கு ஒரு வித மயக்கமாக இருக்கிறது. அது என்ன விதமான மயக்கம் அண்ணா? மஞ்சளல்லோ சின்னான் மனசுதனாய் எனக்கு மதிமயக்கம் சின்னான் கொள்ளுதடா. மஞ்சளெல்லோ அண்ணா மணக்குகிறது நீரம் மதிமயக்கம் அண்ணா கொள்ள வேண்டாம். கத்தரல்லோ சின்னான் மனசுதனா. அத்தரல்லோ சின்னான் மனசுதனா எனக்கு அறிவு நிலை தடு வாழ்ந்தடா. அத்தரெல்லோ அண்ணா மணக்குகிறது நீரம் அறிவு நிலை தடி ஆதரண்டாம். யார் குடித்த தம்பி கங்கையரா. தம்பி, யார் குடித்த தம்பி கங்கையரா. நீ எதற்கரிய துறையே சொல்லதடா. அப்பாட்டல் பாட்டல் பெற்றெடுத்த அந்த ஆதியப்பூ மாலை உழைத்த கங்கை. தம்பி, அண்ணா, ஆரியப்பூ மாலை குளித்த கங்கை இவ்வளவு மகத்துவம் என்றா? ஓஹோ, அந்த ஆரியப்பூ மாலை ஆ, தம்பி, அண்ணா, வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். அங்க வந்து என் மாலை மாமனும் செய்யாமல் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். விடமாட்டேன் அண்ணன் நான் விடமாட்டேன். விடமாட்டேன் அண்ணன் நான் விடமாட்டேன். அந்த மங்கைய மாலையை மாமனம் செய்யவே விடமாட்டேன் அண்ணன் நான் விடமாட்டேன். விடமாட்டேன் அண்ணன் நான் விடமாட்டேன். நீயும் என்னை பொறுத்துட்டாலும் தாயார் என்னை கோபித்தாலும். நீயும் என்னை வெறுத்துட்டாலும் தாயார் என்னை கோபித்தாலும். நீர்விழி அந்த மாலை, அந்த நெல்விழி மாலையை மாமனும் செய்யாமல் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். நீயும் என்னை வெறுத்துட்டாலும் தாயார் என்னை கோபித்தாலும். நீயும் என்னை வெறுத்துட்டாலும் தாயார் என்னை கோபித்தாலும். மங்கையம் அந்த மாலையை அந்த மங்கைய மாலையை மாமனம் செய்யவே விடமாட்டேன் அண்ணன் நான் விடமாட்டேன். விடமாட்டேன் அண்ணன் நான் விடமாட்டேன். அண்ணா, நீங்கள் அந்த ஆரியப்பூ மாலையை திருமணம் செய்வதாக இருந்தால் தம்பி, தாயாரிடம் அனுமதி பெற்றே செய்ய முடியும் அண்ணா. அப்படியா? ஆமாம் அண்ணா. சரி, அப்படி என்றால் தாயாரை தேடியல்லோ கதலிங்க மாறும் தயவுடனே போதையல்லோ வாய்ப்புள்ள நான் தயவுடனே போதையல்லோ வாய்ப்புள்ள நான்
தந்த மகன் இன்னும் வரவில்லையே என்று அம்மா கோபமாக இருக்கிறார் போல் தெரிகிறது. அவருடைய கோபத்தை கணிப்பதற்கு இனி நான் அம்மாவை வணங்க வேண்டும். மலர்ந்திருந்த புஷ்பங்களை ஆய்வு வந்து சொல்கிறேன் அம்மா. மகனார் ஒரு விடயம் தெரிவிக்கலாமா? என்ன விடயம் தெரிவியடா பார்க்கலாம். அம்மா, என்னோட தாயாரே தோழலாம் நல்ல இளந்தாரி மாகடாரம்மா. அம்மா பூப்பு கல்ல நல்ல பருவம்மா மகனார் இருக்கட்டும் நல்ல வேளையம்மா. அப்படி சொல்லுகிறீர்கள்? தாங்கிக் கொண்டோ அம்மா போகையிலே நீயும் தடுக்கப்பட்டோ அம்மா போட்டிடுவாய். அப்படி சொல்லுகிறீர்கள்? நீ என்ன ஒரு முறை மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வாழ மகனே. அப்படியா அம்மா? அப்படி என்றால் மாமனாரின் லட்சணங்களை கொஞ்சம் கூறுங்கள் அம்மா. பொன்னுருக்கி மகனே பொட்டு வைக்கும் மகனே பொட்டு வைக்கும் அந்த பூவான மகனே உங்களம்மா காசா எங்கள் அண்ணர். பொன்னுருக்கி மகனே நாம விடும் மகனே நாம விடும் அந்த மாயகித்தன் மகனே உங்களம்மா.
உங்கள் அண்ணன் எனது மாமன் அவர் அங்கே உலகில் பெண்ணை அம்மா தான் திருடி அவருடனோடு கொண்டது கட்டுப்பட்டார். கட்டுப்பட்ட பொன்னன் கட்டுப்பட்டார். அவர்கள் ஒருவரும் பெரிய பெயர் பெற்றார். அது மட்டுமாமா, என்னுடைய மாமியின் லட்சணங்களை கூறுகின்றேன் கேளுங்களம்மா. என்னடா மகனே கூறடா. உங்கள் மைத்துனி எனது மாமி அவ மலைக்காரி மாமி தண்ணிலே அவ மாடனோ சேர்த்து தண்ணியிலே தலைக்காமே எங்கள் மாமி சேலை கட்டி அவ நாதவழி தூரம் போவாவம்மா. கூடத்துக்குமே எங்க மாமி கூட மடக்கி அவ கொண்டோடி எங்க மாமி பால் கிடப்பா. பழையது தெரு மீதி எல்லாம் எங்க மாமி பாலும் இல்லை தானே கூறிப்பார். அம்மா, ஆனால் ஒருவரும் பால் வாங்க மாட்டார்கள் அம்மா. என்னடா மகனே அம்மா, சொல்லட்டுமா? சொல்லடா. சேரையதோ மாமிக்கு நாட்டம் அவர் சுற்றுடப்போ மாமிக்கு அனந்தாட்டம். அம்மா எக்குலம்தான் தாயாரே ஆனாலும் இந்த இளைய குல படிப்பு வேண்டாம் அம்மா. மகனே என் குடிகளுக்கு நீ வசை கூறியபடியால் நீ இருந்தால் என்ன இறந்தால் என்ன? அம்மா, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? வளர்த்த பிள்ளையை நீயும் பெற்றிருந்தால் அம்மா வளர்த்தாவும் தாயே ஓடுவாயோ. தாய்க்கு தலை மகன் நன்றிருந்தேன் நீயும் ஒரு தலையாய் மகனே வந்தாயோடா. தாய்க்கு தலை மகன் என்றிருந்தால் நீயும் தாறுமாறாய் அம்மா பேசுவாயோ. அட கையுருக்கி மகனே சொல்வாயனால் உங்கள் கை கொடுத்தோ மகனே வந்தனடா. அம்மா கை கொடுத்தோ நீயும் வைக்க முத்தமும் எங்கள் காரியரை அம்மாட கொண்டு வரேன். நாவுருக்கி மகனே சொல்வாயனால் உங்கள் நாவருக்கோ மகனே வந்தனடா. அம்மா நாவடிக்கோ நீயும் வைக்க முத்தமும் எங்கள் காரியரை அம்மாட கொண்டு வரேன். அம்மா, மகன் மறுபடியும் தெரிவிக்கலாமா? என்னடா அப்படியே தெரியல மகனே. அம்மா, அம்மா கொஞ்சி 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 விளையாட கொஞ்சி கொஞ்சி விளையாட எனக்கு ஒரு கொஞ்சம் கிளி அம்மாவிடம் பேச வந்தேன். கொஞ்சி மகனே விளையாட மகனே விளையாட உனக்கொரு கொஞ்சம் கிளி ராசா நான் தருவேன். அம்மா கணக்கோ வச்சாரே விளையாட நான் ஒரு ஆரிய பூ மாலை கேட்க வந்தேன். ஆரியப்பூ மகனே சாதி என்றால் உனக்கு அன்பாகும் வந்து சேருவடா. மலை மலை மீதடி காத்தாலும் வடை கலத்து அழையிலே கலத்து அழையிலே முகட்டை கலத்து அழையிலே என் முத்தமியை அம்மான கண்டு வந்தேன். எந்தையடா மகனே கண்டு வந்தாய் நீயும் எங்கேனும் ஓர் பெரிய பத்தி பெரிய பத்தி. அம்மா கரடி மலை மலை
அம்மா. உனக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க போகிறேன். என்ன கட்டுப்பாடம்மா? காஞ்சிபுரம் சென்று வரவரச் சுருட்டி சம்மங்கியால் வீடு சென்று அவளது கணையாளியும் கைத்துறப்பும் எடுத்து வந்தால் அந்த மாலையை உனக்கு கல்யாணம் செய்து தருகிறேன். அப்படியாம்மா? அம்மா சொற்படி, நான் காஞ்சிபுரம் செல்ல வேண்டுமாக இருந்தால் எனது நண்பன் தொட்டியத்து சின்னானை அழைக்க வேண்டும். துறையே துறை வடிவே தொட்டியத்து சின்னான் எந்தோடாமையே என்ன விதமான கல்யாணம் அம்மா? எனக்கு தெரு வாழும் பெண்களிலே வாழும் பெண்களிலே அந்த மொழியை கல்யாணம் செய்தாரே. கிழக்கு தெரு வாழும் பெண்கள் எல்லாம் அந்த கிழவிகளை எனக்கு வேண்டாம் அம்மா. தெற்கு தெரு வாழும் பெண்களிலே வாழும் பெண்களிலே அங்கே வண்ணாரநெல்லி வீடு செல். ஆரியப்பு மாலையின் சேலை வளர்க்குபவள் அவளே. ஆரியப்பு மாலையின் பட்டு பீதாம்பரத்தில் ஒரு துண்டும் கணையாளியும் அவளது கூந்தலும் கொண்டு வா. நான் அந்த மாலையை உனக்கு கல்யாணம் செய்து தருகிறேனடா. தாயார் சொல்லும் முறைப்படி நான் பட்டு கூந்தலும் எடுக்க வேண்டுமாக இருந்தால் நான் ஒரு பஞ்சவர்ண கிளியாக உருவெடுத்து அங்கே செல்ல வேண்டும். 5 நிறமுடைய கபலிங்க சாமி ஒரு பஞ்சவர்ண கிளியானே காவிரி நான் ஒரு பஞ்சவர்ண கிளியானே உங்காவை தேடியதோ கபலிங்க நானும் யோகியாய் வந்திருந்தேன் வாய்ப்புடையான் யோகியாய் வந்திருந்தேன் வாய்ப்புடையான். அதோ ஆரியகுமாரை வருகிறான். நான் மௌனமாக இங்கிருந்து எல்லாவற்றையும் அவதானிக்கிறேன். Bye.
கிளியையாவது பிடிக்க வேண்டும். சரி, கிளியை பிடிப்பதாயிருந்தால் பாலும் பழமும் எடுத்து வாருங்கள். இதோ எடுத்து வேண்டும். பாலும் ஒரு தட்டில் ஏந்தி அரியப்பு மாலை பலபலம் ஒரு தட்டில் ஏந்தி அரியப்பு மாலை பலபலம் ஒரு தட்டில் ஏந்தி அரியப்பு மாலை ஒரு தட்டில் ஏந்தி அரியப்பு மாலை கலாச்சுளையும் ஒரு தட்டில் ஏந்தி அரியப்பு மாலை கலாச்சுளையும் ஒரு தட்டில் ஏந்தி அரியப்பு மாலை கிளியை பிடிக்கவென்றோ அரியப்பு மாலை அவர் கிளிமொழியும் மாறாவா அரியப்பு மாலை அவர் கிளிமொழியும் மாறாவா அரியப்பு மாலை பாலுமினா பெத்தி பெத்தி பலபலமுமினா ரங்கு ரங்கு பாலும் உண்டே, பலமும் உண்டே, நானும் பகடைதான் பாடமுள்ளம். சோறுமினா பெத்தி பெத்தி அலதுளையுமினா ரங்கு ரங்கு போரும் உண்டே, துளையும் உண்டே, நானும் சொன்னதான் பாடமுள்ளம். ராமேதி என்று சொல்லி அரியப்பு மாலை வளர்க்கைய நான் இந்த கிளி பொல்லாத குறுக்கு பிடித்த கிளியாய் இருக்கிறதே. வலது கையை நீட்ட கிளி மறுபக்கம் திரும்புகிறதேடி. அம்மா, பெண்களுக்கு இடது கைதானே பலம். ஆகையால் இடது கையை நீட்டுங்கள். ராமேதி என்று சொல்லி அரியப்பு மாலை வளர்க்கைய நான் காதிலிரு கைகளிலே நானும் வருவேனோ வேலைக்கு நீ. ராசி என்றோ ராசி என்றோ நீரும் தவறாக இது பொல்லாத கிறுக்கு பிடித்த கிளி. இந்த கிளியை கூட்டுக்குள் அடைத்து பாலும் பழமும் வையுங்கள். நான் சற்று சயனிக்கிறேன். ஆகட்டும் அம்மா, நானும் சயனிக்கிறேன். ஆரியப்பூமாலை என்னை கூண்டில் அடைத்துவிட்டு சயனிக்கிறாள். இதுதான் தக்க தருணம். தாயா சொன்ன முறைப்படி கூந்தலும் பட்டுத்துண்டும் எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் நான் கிளியூர்வெடுத்து இந்த கூட்டிலேயே இருந்து விட வேண்டும். அடியே சிவனிகாள், எனது ஆபரணம் கலைந்திருக்கிறதேடி. என்னவாயிருக்கும்? கிளிக்குள் தான் ஏதோ மாற்றம் இருக்கிறது. கால் விலங்கு, கை விலங்கு, செடிகளை நீங்க பிடித்து கலட்டவனா பெண் விலங்கு, செடிகளை நீங்க கலட்டவனா பெண் விலங்கு, செடிகளை நீங்க தோல் விலங்கு, தொடை விலங்கு, செடிகளை நீங்க பகையான பெண் விலங்கு, செடிகளை நீங்க பகையான பெண் விலங்கு, செடிகளை நீங்க. ஆரியப்பூமாலை எனக்கு விலங்கு மாட்டிவிட்டு சென்று விட்டார். நான் எப்படி இந்த விலங்கை உடைத்து வெளியேறுவேன்? கால் விலங்கு, கை விலங்கு, ஆரியப்பூமாலை எனக்கு கலட்ட ஒண்ணா பெருவிலங்கு. ஆரியப்பூமாலை தோல் விலங்கு, தொடை விலங்கு, ஆரியப்பூமாலை எனக்கு தொடுக்க ஒண்ணா பெருவிலங்கு. ஆரியப்பூமாலை நான் இப்படி இருந்து விதற்றுவதில் பலனில்லை. நான் இந்த
அந்த விலங்குகளை அறுக்க வேண்டுமாக இருந்தால் என் அம்மாவினுடைய துணை வேண்டும். அப்படி என்றால் நான் எனது நண்பன் தொட்டியத்தை சின்னாரை அழைக்க வேண்டும். துறையே துறை வடிவே தொட்டியது சின்னான் என்னோடமையே வாவேடா படையத்துறாயில் என்னோடமையே வாவேடா படையத்துறாயில் ஆரியப்பூமாலை இடத்துக்கு வந்தேன். ஆரியப்பூமாலை எனக்கு விலங்கு வாட்டி விட்டாள். தம்பி, நீ அம்மாவுடன் சென்று மந்திர வாடும் விபூதியும் வாங்கி வந்து என்னுடைய இந்த விலங்கை அறுத்து விடு தம்பி. தாயாரை தேடியல்லோ கதைகளான போராயமுடனே போரேனோ மறைமுறையான் போராயமுடனே போரேனோ மறைமுறையாண்டே நம்மா கொண்டே நந்த கொப்பரையாகடையாடி பட்டு கொண்டே கொப்பரையாகடையாடி பட்டு கொண்டே. மகனே, இப்போது என்னடா வேண்டும்? அம்மா போக விடை பெற்றவளே தாமே அம்மா என் பொன்னோரியா அல்லாடிய பாதையிடம் என் பொன்னோரியா அல்லாடிய பாதையிடம். மகனே, அந்த ஆரியப்பு மாலையை கண்டு வந்தாயா? ஆமாம்மா, கண்டு வந்தேன். அப்படியானால் அவளின் நலவு ரகசியத்தை சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்கள் அம்மா, கேளுங்கள். அம்மா எல்லோருடைய தாயாரே கூந்தருமோ அம்மா ஒரு முழமோ பெற்றவளே இரு முழமா கூந்தலுமோ மகனே பழகு, குந்தன் போதை கிளி ராசாய பழகு. அம்மா சொல்லவும் தாயாரே சொல்லுங்க அது சோலை குயில் அம்மா குழலது போல் சொல்லடவோ ராசாய பழகு, குந்தன் சோலை கிளி ராசாய பழகு. அம்மா வல்லடவும் பெற்றவளை சொல்லுங்க அது பவளமோ அம்மா இருந்தது போல் சொல்லடவோ ராசாய பழகு, குந்தன் பத்தினியோ ராசாய பழகு. மகனே, அம்மா நீ இந்த மாலையை கல்யாணம் செய்வதாக இருந்தால் சொல்லுங்க அம்மா. உனக்கு இன்னும் ஒரு கட்டுப்பாடு விதிக்க போகிறேனடா. இன்னும் ஒரு கட்டுப்பாடா அம்மா? அது என்னம்மா? கண்ணியல்லோ கண்ணி பிறக்கையிலே ஒரு அழுமரமும் கூட பிறந்தவடா. மாலையல்லோ மாலை பிறக்கையிலே ஒரு அழுமரமும் கூட மகனே, அந்த ஆரியப்பு மாலை பிறக்கும் போது அவளோடு ஒரு கழுமரமும் கூட பிறந்தது. அந்த கழுமரம் ஏறி இறங்குபவளுக்கு அவளை கல்யாணம் செய்வதாக எழுதப்பட்டுள்ளது. அம்மா நீ அந்த கழுமரம் ஏறி இறங்கி வந்தால் அந்த மாலையை உனக்கு நான் கல்யாணம் செய்து தருகிறேனடா. அம்மா கழுமரத்தில் நான் இருந்தால் என் மாரியம்மா கல்யாணம் யாருக்கம்மா? யாருக்கம்மா
தாங்க முடியவில்லை வளர்த்து வந்தாடி அம்மா வளர்த்து வந்தாடி அம்மா 16 வயதிலே பாரச்சுவை 26 வயதிலே மகிழ்ச்சியான கல்யாணம். அதுதான் அம்மா நான் இந்த கருமரத்தில் இருக்கிறேன். என்னால் வேதனை தாங்க முடியவில்லை அம்மா. மகனே, நீ பழியாக பறைசாட்டி கொண்டு ஒருவன் வருவான். அவனிடம் கூறு, நான் கூண்டோடு கைலாயம் போகிறேன் என்று. அவன் கூறுவான், நான் போகிறேன் என்று. அவனை ஏற்றிவிட்டு நீ இறங்கடா மகனே. அம்மா போராவாம் போராவாம் வெள்ளாட்டு மங்காடி இவ வெள்ளாட்டு மங்காடி இளவந்தோடி போராவாம் வெள்ளாட்டு மங்காடி இளவந்தோடி போராவாம் வெள்ளாட்டு மங்காடி வெள்ளாட்டு மங்காடி அங்கப்பன் வீட்டு கண்ணன் அங்கப்பன் வீட்டு கண்ணன் கைலாயம் போக போகிறேன். பூண்டோடு கைலாயம் போக போகிறேன். அங்க கள்ள தண்ணியும் கருவாடும் தருகிறோமோ? எல்லாம் அங்கு கிடைக்கும். அப்படி என்றால் நீ இறங்குற, நான் போறேன். இல்ல, நான் தான் போக போறேன். அடே அப்பா, வாடுற வயதுல உனக்கே உண்ட வேலை. நீ இறங்கு, நான் போறேன். சரி, ஏறு. ஐயோ அம்மா, என்னால வலி தாங்க முடியல.
என்ன காப்பாத்துங்க தாயே, என்ன காப்பாத்துங்க தாயே. மகனே, ஏனடா அதுல இருக்கிற? ஒரு கொள்ளையில போவான் என்ன மாட்டி விட்டுட்டு போட்டான் தாயே, என்ன காப்பாத்துங்க தாயே. இறங்கடா மகனே. மகனே, இன்றைக்கு ஆரியப்பு மாலைக்கும் காத்தவராயனுக்கும் கல்யாணம். பறைசாற்றி வாடா. அப்படியே ஆகட்டும் அம்மா. இத்தால் சகலருக்கும் அறிவிப்பதியாகவே முத்துமாரியின் மைந்தன் காத்தலிங்க சாமிக்கும் 1000 பேருக்கு ஒரு அரியதங்கு அந்த ஆரியப்பு மாலைக்கும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஏனம்மா வந்து வந்தேன் அந்த ஆரியப்பூரம்மா வாழைகளை அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கூட்டி வர இதுவா உங்கள் வாழ்த்து? நான் இருந்தால் என்ன, கிடந்தால் என்ன? மகனே, மருமகளே, உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வளவு கட்டுப்பாடு. ரதியும் மன்மதனும் ரதியும் போல வாழ்வீர்களாக. அம்மா, முக்காலமாய் வந்தோ கலைஞர் நானும்